வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய கணவன் அமைவதெல்லாம் அத்தியாயம் 23. பல மாதங்களுக்கு பின்னர் ஒரு நாள் பகல் மணிவண்ணன் மருத்துவமனையிலிருந்து சாப்பிட வீட்டிற்கு வந்திருந்தான். அவர்கள் வசித்த வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் தொலைதூரம். அதனால் பல நாள் பகல் பொழுது உணவை அவன் அருகிலே இருந்த ஒரு ஓட்டலிலேயே சாப்பிட்டான். என்றாவது அபூர்வமாக அவன் வீட்டிற்கு பகல் நேரத்தில் வருவது உண்டு. வருமுன் தாயாருக்கு தொலைபேசியில் தெரிவித்துவிட்டே வருவது வழக்கம். வியாபாரம் பெருகிவிட்ட போதிலும் பகல் வேளையில் உணவுக்கு பின் மாதவி இப்பொழுதெல்லாம் ஓய்வு எடுத்துக்கொள்ள தொடங்கியிருந்தாள். ஒரு நாள் அவளை பரிசோதித்த மகன் அவளுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக்கி கொண்டு வருவதை உணர்ந்து தக்க மருந்துகள் கொடுத்து பகல் வேலை ஓய்வை வற்புறுத்தி இருந்தான். உங்களுக்கு என்ன கவலை அம்மா? ஏன் இப்படி உடம்பை கெடுத்துக்கிறீங்க? மகன் பரிவோடு விசாரித்த போது அவள் புன்னகைத்து மழுப்பிவிட்டாள். கவலையா? எனக்குன்னு ஒன்றுமில்லையே. ஆனால் உண்மையில் அவளுக்கு மனதிற்குள்ளே பல கவலைகள், பலவிதமான குழப்ப உணர்வுகள். ஓங்கி உயரமாக வளர்ந்து நிற்கும் மகனுக்கு விரைவாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆவல். ரஜினி பிஏ படித்து முடித்தவுடன் ஒரு நல்ல இடத்தில் அவளை கட்டி கொடுத்து விட வேண்டும். பின்னர் இப்படி பல கவலைகள். இதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. மணிவண்ணன் முன்பெல்லாம் வேலை முடிந்ததும் மாலை 6 மணி அளவில் திரும்பி விடுவது வழக்கம். வாரத்திற்கு 2 முறைதான் இரவு வேளையில் அவனுக்கு ஆஸ்பத்திரியில் அலுவல் இருந்தது. இப்பொழுது அவன் தினமும் நேரங்கழித்தே வீட்டிற்கு வந்தான். வாரத்திற்கு 3 நாளைக்கு மேல் இரவு வேலை என்று ஆஸ்பத்திரியிலே தங்கத் தொடங்கினான். அவள் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவனை ஆளாக்கினாள். உண்மைதான். ஆனால் வயது வந்த பிள்ளை. அவன் பொறுப்பான தொழிலை மேற்கொண்டு இருக்கிறவன். அவனிடம் ஏன் எண்ணத்திற்கு இத்தனை நேரம் ஆயிற்று என்று கேட்டு தெரிந்து கொள்ள கூச்சமாகவும் இருந்தது. ஆனாலும் உள்ளத்தில் ஓர் உறுத்தல். இளம் வயது பிள்ளை. உணர்வுகளின் குழப்பத்திலே ஏதாவது தவறான வழியில் போய்விட்டால்? ரஜினிக்கு வயதுக்கு மீறிய செழிப்பான உடல்வாகு, கொள்ளை அழகு வேறு. சமீப காலத்தில் மில்லிசை குழுவினர் பலர் அவளை தங்கள் குழுவில் சேர்த்து கொள்ள துடித்தபடி வீட்டை வட்டமிட்டனர். தாயின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவள். மாதவியின் உத்தரவின்றி அவள் மேடை கச்சேரிகளுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டாள். எல்லோருக்கும் மறுப்பு தெரிவித்து கொண்டிருந்தாள். ஆனால் எத்தனை காலத்துக்கு அவள் அடங்கியிருப்பாள்? புகழ் என்பதற்கு ஒரு தனி போதை உண்டே. அதன் மயக்கத்தில் அவள் அமிழ்ந்துவிட்டால் அந்த கவலை வேறு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கையில்தான் அவள் அடிக்கடி தன் கணவனை பற்றி எண்ணி கலங்கினாள். பூவதி மட்டும் அவளுடன் இப்போது இருந்தால். இளம் வயதினரான மணிவண்ணன், ரஜினி இருவரின் பிற்காலத்தை பற்றி அவள் தனியே மண்ணியை குழப்பிக்கொண்டு அவதிப்பட தேவையில்லை. மகனுக்கு உணவை பரிமாறிக்கொண்டே அவன் முகத்தை கவனித்தாள். அவன் முகவாட்டத்துடன் காணப்பட்டான். அதிகப்படியான வேலையா? தாயின் மனதிலே குழப்பம். மணிவண்ணா, சாப்பாடு நல்லா இல்லையா? எல்லாத்தையும் ஒதுக்கிறியே, ஏன்? ஆதங்கத்துடன் கேட்டாள். ஒரு பிடி சோற்றை வாயில் போட்டுக்கொண்டு மௌனமாக மென்று விழுங்கிய மணிவண்ணன் மிக்க ஆலோசனையுடன் இருந்தான். அவளது கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை. ரசத்துக்கு உப்பு சரியா இருக்கிறதான்னு பார். கையை நீட்டு. மறுபடியும் மாதவி அழுத்தமாக பேசினாள். கனவில் இருந்து திடுக்கிட்டு எழுந்து கொண்டவன் போல் அவன் விழித்தான். ரசத்தை சோற்றுடன் கலந்து வேகமாக விழுங்கிவிட்டு அத்துடன் போதும் என்று எழுந்து விட்டான். முன்னறையில் சோஃபாவிலே வந்து சாய்ந்து கொண்ட மகனை கவனித்தபடி தாய் கலக்கத்துடன் எதிரே ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அம்மா, ஒன்று கேட்பேன், கோவிச்சிக்க மாட்டீங்களே? மாதவியின் நெஞ்சம் துணுக்குற்றது. கேள் மணிவண்ணா, உன்கிட்ட எனக்கு எதுக்குமே கோபம் வராது. ஏனோ அவள் உடல் முழுவதும் பீதியில் உயர்த்து கொட்டியது. அப்பா இன்னமும் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகிறீர்களா? அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. நெஞ்சை வேதனை அடைத்தது. பொங்கி எழுந்த துக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மெல்லியதாக புன்முறுவலித்தாள். அப்படிதான் நினைத்து கொண்டு அந்த எதிர்பார்ப்பில்தான் மஞ்சள் குங்குமத்தை விட மனம் இல்லாது வாழ்கிறேன். ஏன் கேட்கிற? எனக்கு நம்பிக்கை இல்லையம்மா. இருந்திருந்தால் இத்தனை காலம் நம்மை தேடிக்கொண்டு வராதிருப்பாரா? மணிவண்ணா, என் வரைக்கும் அவர் நிச்சயம் உயிரோடு இருக்கிறார். எங்கேயோ இருக்கிறார். பேச முடியாத துக்கத்துடன் திணறினாள்.
அவர் இருந்தால் இப்போது நம்முடன் வந்து கலந்து கொண்டால் எவ்வளவு நலமாக இருக்கும். நானும் அப்படிதான் நினைத்து சதா இயங்கிக் கொண்டே இருக்கிறேன். என்ன செய்வது? கன்னங்களில் வழிந்த கண்ணீரை அவள் சற்றென்று துடைத்து கொண்டாள். இள வயதில் என்னை விட்டு போன அப்பா மறைந்த குறை தெரியாமல் நீங்கள் என்னை பாடுபட்டு வளர்த்தீங்க, படிக்க வச்சிங்க. அதற்காக நான் ரொம்ப நன்றி பாராட்டுகிறேன். தாய் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தேன், அவ்வளவுதான். அம்மா, இன்னொரு கடமையும் இருக்குது, அதையும் பூர்த்தி செய்துவிட்டால். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில்தான் ஒரு மகன் மனம் விட்டு பேச தன்னை போன்ற ஒரு ஆண் துணையை விரும்புகிறான். கொஞ்சம் காலமாக என் மனதை குழப்புகிற ஒரு பிரச்சனையை சொல்லி தெளிவு காண அப்பா அருகில் இல்லையேன்னு நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன். அவனது வார்த்தைகள் உடைந்தன. திகைப்புடன் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் மாதவி. மணிவண்ணா, சொல், தயங்காதே. அப்பாவுடைய இடத்தில் இருந்து கொண்டு கேட்கிறேன். இத்தனை வருடமாக பழகிய பின்னும் உன் தாயை உனக்கு தெரிந்து கொள்ள முடியலையா? சொல்லப்பா, சொல்லு. உணர்ச்சி வசத்திலே பேச முடியாது தடுமாறி போனாள். அருகில் கிடந்த ஒரு இருக்கையில் வந்து மணிவண்ணன் உட்கார்ந்து கொண்டான். தாயின் கரத்தை ஆதரவுடன் பிடித்து கொண்டான். அம்மா, நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் என்றான். நீண்டதொரு பெருமூச்சு அவளிடமிருந்து வந்தது. உடனடியாக மனதில் ஒரு நிம்மதி. இவ்வளவு தானே? இதை பற்றி என்னிடம் தயக்கம் இருப்பதால் தான் சொல்ல முடியாமல் பல நாளாக வேதனைப்பட்டு கொண்டு இருந்தேன். நான் விரும்பும் நளினியும் ஒரு டாக்டர். வேறு ஒரு மருத்துவமனையில் அவள் தற்சமயம் பயிற்சி பெற்று கொண்டு இருக்கிறாள். சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண். அவளது படிப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் காரணமான அவளது தூரத்து உறவினரான மாமன் குடும்பத்திற்கு அவள் மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறாளாம். என்னை அவள் மிகவும் விரும்புகிறாள். மணந்து கொள்ள சம்மதமும் தெரிவித்து விட்டாள். ஆனால் வியப்புடன் தாய் மகனை பார்த்தாள். எனக்கு சொல்ல கூசுகிறது. சொன்னால் உங்கள் மனம் புண்படுமோ என்று பயப்படுகிறேன். நளினி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அவளுடன் கோபித்து கொண்டு சில நாளாக அவளை சந்திக்க மறுத்து அலைந்து கொண்டிருக்கிறேன். ஒரேடியாக அவளை என் நினைவில் இருந்து நீக்கிவிடவும் முடியவில்லை. நான் படும் வேதனையை விவரிக்கவும் எனக்கு தெரியவில்லை. போதும், விவரிக்க வேண்டாம், புரிகிறது. அந்த பெண் என்ன கேட்டால் அதை என்னிடம் தயங்காமல் சொல்லு. உங்கள் தந்தை உங்களை விட்டு போயிட்டாராமே, அதுக்கு காரணம் என்ன என்று கேட்டாள். அவள் மாமன் குடும்பத்தாருக்கு அவசியம் நம்மை பற்றி அனைத்தும் தெரிய வேண்டுமாம். அவர்கள் கௌரவத்தையும் குடும்ப சூழ்நிலையையும் பெரிதும் அலசி பார்ப்பவர்களாம். அதனால் பேச முடியாத தாயை பரிதாபமாக பார்த்தான். அவமானத்தில் கூசி குறுக்கி நெஞ்சம் பதைக்க அயர்ந்து போய்விட்டாள் மாதவி. அவளது வாழ்க்கையிலே மறைந்து போய்விட்டிருந்த அந்த விஷயம் ரகசியம் இப்போது அம்பலத்திற்கு வர வேண்டுமா? அப்படி ஓர் அவசியமா? பொங்கி எழுந்த உணர்வுகளின் வேதனையை சகித்து கொண்டாள். மணிவண்ணா, அவங்களுக்கு என்னை பற்றி அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் மறுப்பு சொல்ல மாட்டேன். இன்று சாயங்காலம் நீ வீட்டிற்கு வந்ததும் என்னை அந்த பெண்ணின் வீட்டிற்கு அழைத்து போ. நானே என்னை பற்றி சகலமும் அவளிடம் சொல்லிவிடுகிறேன். பின்னர் தீர்மானிப்பது அவள் விருப்பம் என்றாள். உங்களை நீங்கள் இப்படி இறக்கி கொள்ளவா வேண்டும் அம்மா? மகன் குரல் தழுதழுத்தது. உன் பொருட்டு நான் நெருப்புக்குள் இறங்க வேண்டுமானாலும் தயார். உன்னை விட உயர்ந்தது எனக்கு உலகில் எதுவுமே இல்லை. கவலைப்படாதே. படபடவென்று பேசிவிட்டு அவள் எழுந்து சென்று விட்டாள். அன்று மாலை அவள் முடிவு எடுத்தபடி டாக்டர் நளினியை நேரையே சந்திக்க அவள் வீட்டுக்கு புறப்பட்டாள் மாதவி. மணிவண்ணன் தான் காரை ஓட்டி கொண்டு வந்தான். தாங்கள் வரப்போவதை அவன் நளினிக்கு முன்னதாகவே சொல்லியிருந்தான். நகரத்தில் நெருக்கமான ஒரு தெருவில் ஒரு சந்திற்குள் தான் அவள் வீடு இருந்தது. அவள் அது சமயம் வீட்டில் தனியாகத்தான் இருந்தாள். மிகவும் சிறிய முன்னறையில் மாதவி வந்து உட்கார்ந்து கொண்டாள். அந்த வீட்டின் நிலை தோற்றம் எல்லாம் அவளது பற்றாக்குறை நாட்களை நினைவில் நிறுத்தின. வாயிற்படியில் தொங்கிய திரை சீலையை ஒதுக்கி கொண்டு உள்ளே வந்து நின்ற பெண்ணை அவள் வியப்புடன் நிமிர்ந்து பார்த்தாள். ரஜினியை போல் அவள் மிக்க அழகியல்ல. மணிவண்ணனுக்கு ஏற்ற உயரம், நல்ல உடல் கற்று, எடுப்பான மூக்கும் பளபளத்த கண்களுமாக மிக்க கவர்ச்சியாக
பார்க்க நன்றாக தான் இருந்தாள். இடையில் சாதாரணமாக ஒரு நூல் சேலை உடுத்தியிருந்தாள். மேனியில் நகைகளே இருக்கவில்லை. மணிவண்ணன் அவர்களை தனியே பேசவிட்டு மெல்ல வெளியே சென்று காரில் உட்கார்ந்து விட்டான். என்னை பற்றி தெரிந்து கொள்ள நீ ஆசைப்பட்டையாம். நியாயம், ஒப்புக்கொள்கிறேன். அதற்கு முன் உன்னை பற்றி நான் கொஞ்சம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மெல்ல மாதவி ஆரம்பித்தாள். எதிரே இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்ட நளினியின் கூரிய விழிகள் அவளை ஊடுருவின. என்னை பற்றி அதிகம் இல்லை. நாங்கள் மிகவும் ஏழைகள். என் அப்பா ஒரு பணக்காரர் வீட்டில் பல ஆண்டுகளாக எடுபிடி ஆளாக வேலை பார்க்கிறார். என் அம்மா அதே வீட்டில் சமையல் வேலை செய்கிறாங்க. நல்ல வேலையாக நான் அவர்களுக்கு ஒரே குழந்தை. ஒரு வழியில் அந்த பணக்காரர் எங்களுக்கு உறவு. சிறு வயதிலேயே என் மேல் அந்த அம்மாளுக்கு கொஞ்சம் பற்றுதல். என் படிப்புக்கு அவங்க தான் இதுவரையில் உதவி செய்தாங்க. உங்கள் மகனை நான் மணந்து கொள்ள ஒப்புக்கொண்டதும் உண்மையை என் பெற்றோர்களுக்கு சொல்லிவிட்டேன். அவர்கள் எனது பாதுகாவலராக இதுவரை இருந்து வரும் எங்கள் தூரத்து உறவினரான அந்த பணக்கார தம்பதிகளிடம் விஷயத்தை சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே உங்களை பற்றி சில தகவல்கள் தெரியுமாம். அதை விவரமாக தெரிந்து கொள்ள விரும்பினார்கள். அதனால் அவள் முடிக்காது தயக்கத்துடன் மாதவியின் முகத்தை பார்த்தாள். பரவாயில்லை அம்மா, சில சமயங்களில் குழியில் புதைத்து விட்டதை திரும்ப எடுத்து ஆராய வேண்டியுள்ளது. சட்டத்தின் சமநோக்கை காக்க அப்படி செய்ய வேண்டிய நிர்பந்தம். நான் வெட்கப்படவில்லை. விவரமாக சொல்கிறேன். அந்த பணக்கார உறவினர்கள் பெயரை எனக்கு தெரிவிக்க முடியுமா? உன்னை குழப்புவதை விட நானே அவர்களை நேரில் கண்டு அவர்கள் விரும்பிய தகவல்களுக்கு வேண்டிய விளக்கத்தை சொல்லிவிட முடியும். ஒரு சமயம் உங்களுக்கு அவர்களை தெரிந்திருக்கலாம். நகரத்திலே மிகவும் பிரபலமானவர்கள். கைலாசம் பேப்பர் மார்ட் என்ற நிறுவனத்தின் சொந்தக்காரர் தான் என் தூரத்து மாமன். சந்திரசேகர்னு பேர். அவருடைய மனைவி தான் என் பாதுகாவலர். இருவரின் தயவால் தான் நான் படித்து முன்னுக்கு வந்திருக்கிறேன். மின் விசையால் தாக்கப்பட்ட அதிர்ச்சியில் மாதவி எழுந்து நின்றாள். இது என்ன வேடிக்கை? மீண்டும் மீண்டும் அவள் இந்த பரிமளாவுடன் தானா வந்து மோதி கொள்ள வேண்டும்? நான் வரேன். சுருக்கமாக விடை பெற்று கொண்டு வெளியே வந்தாள். அம்மா, என்ன ஆயிற்று? மணிவண்ணா, என்னை அதிகம் கேட்காதே. நீ நளினியை மறந்துவிட வேண்டும். உன் படிப்பிற்கு, அழகிற்கு, அந்தஸ்திற்கு பெண் கொடுக்க எத்தனையோ பேர் தயாராக இருக்கிறாங்க. இவர்கள் வீட்டு உறவு நமக்கு வேண்டாம். விடு, கோபத்துடன் சொன்னாள் மாதவி.